முன்ன காலத்துல ரெண்டு நாடுகளுக்கு இடையில போர் ஏற்பட்டு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஒரு நாட்டுக்கும் ஒரு பறவை இனத்துக்கும் போர் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இதுல என்ன ஹைலைட்னா, இந்த பறவைகள் இனத்தோட சண்டை போட்ட அந்த ராணுவ வீரர்கள் அந்த போர்ல தோத்து போயிட்டாங்களாம். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம தி கிரேட் ஈமு வார பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது எந்த நாடு, அது எந்த பறவை அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நெருப்பு கோழிக்கு அடுத்தபடியா உலகத்துல இருக்கிற பெரிய பறவை இனங்கள்ல 2வது இடத்துல இருக்க பறவை தான் ஈமு. இந்த ஈமு பறவை ஆஸ்திரேலியாவுக்கே உரித்தான ஒரு தனித்துவமான, அதுவும் பறக்க முடியாத பறவை. 1932ஆம் ஆண்டு நவம்பர் மாசம் ஆஸ்திரேலியாவுல 1வது உலக போருக்கு அடுத்து அங்க இருந்த போர் வீரர்களுக்கு அந்த ஆஸ்திரேலியா அரசாங்கம் விவசாயம் செய்யறதுக்கான நிலங்களை ஒதுக்கி கொடுத்திருக்காங்க. அங்க இருந்த போர் வீரர்கள்லாம் அந்த நிலத்தை வாங்கி அதுல கஷ்டப்பட்டு அதிகளவான கோதுமையை பயிரிட்டு விவசாயம் செஞ்சு வந்தாங்களாம். அந்த சமயத்துல அங்க அதிகளவான பொருளாதார வீழ்ச்சி இருந்தனால உணவையும் தண்ணியும் தேடி வந்த சுமார் 20,000 ஈமு பறவைகள் அந்த நிலத்துக்குள்ள புகுந்திருக்கு. அந்த கோதுமை பயிரை சாப்பிட்டது மட்டும் இல்லாம அந்த நிலத்தை சுத்தி இருக்கிற வேலிகளையும் உடைச்சு போட்டிருக்கு. அந்த ராணுவ வீரர்கள் கஷ்டப்பட்டு பயிரிட்ட அந்த கோதுமை எல்லாத்தையும் இந்த ஈமு பறவைகள் இப்படி நாசம் பண்ணிருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த ராணுவ வீரர்கள் அந்த நாட்டு அரசாங்கத்துக்கிட்ட இந்த ராணுவ வீரர்கள் உதவி கேட்டிருக்காங்க. அந்த பாதிப்பை குறைக்கிறதுக்கு அந்த நாட்டு அரசாங்கம் இந்த ஈமு பறவைகளை சுட்டு கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ராணுவத்துக்கிட்ட உத்தரவு போட்டிருக்காங்க. ராணுவ மேயர் மெரிடித் தலைமையில அந்த ராணுவ வீரர்கள் எல்லாருமே அதிநவீன மெஷின் கன், அது மட்டும் இல்லாம 10,000 அளவிலான தோட்டாக்களை எடுத்துக்கிட்டு போருக்கு கிளம்பிட்டாங்க. இந்த போர் வீரர்கள் இது என்ன ஒரு சாதாரண பறவை தானே, இதை ஒரு நாள்லயே சுட்டு தள்ளிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அதான் இல்ல, இந்த ஈமு பறவைகள் சாதாரண பறவைகள் இல்லங்க. இந்த ராணுவ வீரர்கள் அந்த ஈமு பறவைகளை சுட ஆரம்பிச்சதுமே மனுஷங்களை மாதிரி இந்த ஈமு பறவைகள் கூட்டம் கூட்டமா இருந்து போரிடாம இந்த ஈமு பறவைகள் சின்ன சின்ன டீமா பிரிஞ்சு 500 மீட்டர் வேகத்துல ஓட ஆரம்பிச்சிருக்கு. ராணுவத்தோட கன் ஷூட்டை விட இந்த ஈமு பறவைகளோட ஒரு சின்ன நகர்வு ரொம்பவே வேகமா நடந்துச்சு. அதனால 10,000 தோட்டாக்கள்ல சுட்டாலும் ஒரு சின்ன அளவுனால ஈமு பறவைகளை மட்டும்தான் அந்த ராணுவத்தால கொல்ல முடிஞ்சது. கடைசியில வேற வழி இல்லாம அந்த ஆஸ்திரேலிய நாட்டு ராணுவம் இந்த போர்ல நாங்க தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ராணுவத்துல இருந்து பின்வாங்கி இருக்காங்க. இந்த ராணுவம் தோத்து போய் திரும்பினது அந்த நாட்டுக்கு பெரிய அவமானமா இருந்திருக்கு. அதனால அந்த நிலங்களை எப்படியாவது காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு அரசாங்கம் மாற்று வழி திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன திட்டம்னா பரிசு தொகை முறை, அதாவது பவுண்டரி சிஸ்டம். அந்த நாட்டுல உள்ள ஈமுக்களை யாரெல்லாம் எந்த விவசாயம் எல்லாம் சுட்டு தள்ளுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த நாட்டு அரசாங்கமே பணம் கொடுக்கறதா அறிவிச்சாங்க. இந்த திட்டத்தை கேட்ட அந்த நாட்டு மக்கள் பரிசு தொகைக்கு ஆசைப்பட்டு அங்க உள்ள விவசாயிகள் எல்லாம் ஒவ்வொரு துப்பாக்கியோட களமிறங்கினாங்க. இப்படி அந்த நாட்டுல இருக்கிற ஈமு பறவைகளை கொல்றதுக்காக களமிறங்கின விவசாயிகள்னால கொஞ்ச காலத்திலேயே அந்த நாட்டுல இருந்த ஈமு பறவைகள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. இஸ்ரேலையே ஒரு பறவை இனத்துக்காக தன்னோட நாட்டுல உள்ள ராணுவத்தை அனுப்பி தோத்து போன நாடு தான் ஆஸ்திரேலியா. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வார பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு மகுடம் டிவியின் சமூக வலைதளங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க.